ஏரோநாட்டிக்கல் படிச்சவங்க யாரும் கிடையாது. எல்லாம் வந்து டெய்லி வேஜஸ், முக்கால்வாசி பேர் டெய்லி வேஜஸ். ஆடு மாடு மேய்க்கிறவங்க தான் இங்க முக்கால்வாசி பேரு. அவங்க எல்லாம் அந்த ஏர்போர்ட்ல என்ன வேலை கொடுப்பீங்க? வீட்டுக்கு ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை தரேன்னு சொல்றீங்க. முதல்ல அவங்க படிச்சிருக்கணும்ல. அவங்க படிச்சிருந்தா தானே அந்த கவர்மெண்ட் வேலை உங்களால தர முடியும். 10வது கூட படிக்காதவங்க நிறைய பேர் எங்க ஊர்ல இருக்காங்க. ஆடு மாடு மேய்க்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன வேலை கொடுப்பாங்க? உங்களோட ஏர்போர்ட்ல பெருக்கிற வேலை, துடைக்கிற வேலை கொடுப்பீங்களா? நாங்க எங்களோட கைண்ட்ல நாங்க தான் ஓனர். நாங்க ஓனரா இருந்து விளை வச்ச பயிரை தான் நாங்க பல ஊருக்கு அனுப்பி வைக்கிறோம். நாங்க எதுக்கு உங்ககிட்ட பெருக்கிற வேலை, துடைக்கிற வேலை செய்யணும்? எதுக்காக செய்யணும்? எங்களோட சொந்த இடத்த நாங்க விட்டுட்டு உங்ககிட்ட பெருக்கிற வேலை, துடைக்கிற வேலை நாங்க எதுக்காக செய்யணும்? கை கட்டி நாங்க எங்க நிலத்துக்கு எப்பவும் போல நாங்க ஓனரா இருந்துக்கிறோம். நீங்க எங்கேயாவது வந்து ஊரை அழிக்காத அளவுக்கு காலியான இடங்கள் நிறைய இருக்கு. அங்க உங்களோட ஏர்போர்ட் அமைச்சுக்கோங்க. எங்களோட ஊரை விட்டுடுங்க. எட்டு வயசுக்குள்ள என் பிள்ளை எந்த அளவுக்கு துடிச்சிருப்பாளோ இது வரைக்கும் எங்களால மறக்கவே முடியல. ஏன் உயிரோடு இருக்கோன்றதான் என் புள்ளி மூஞ்ச பார்த்துன்னு தான் நாங்க யாருக்கான விடுதலை? ஆகஸ்ட் 15 இந்திய தேசம் விடுதலை பெற்ற நாள். இன்றைய இந்தியாவில் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் மண்ணில் உழுது யாவருக்கும் உணவளிக்கும் விவசாயிகளே தங்கள் வாழ்வாதாரத்திற்காக கடும் குளிரிலும் இரவு பகல் பாராது போராடினார்கள். டெல்லியில் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் மற்றும் சில மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டம். மண்ணோடு, மழையோடு, வெயிலோடு, மாற்றான் விதையோடு, யூரியா, பொட்டாஷ் உரத்தோடு போராடும் எங்கள் விவசாயிகள் அரசாங்கத்தோடும் போராடுகின்றனர். எம் உழவர் பெருமக்களுக்கு என்று கிடைக்கும் இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை? இந்தியாவில் இரவில் எப்பொழுது ஒரு பெண் தனியாக நடந்து செல்ல முடிகிறதோ அன்றுதான் உண்மையான சுதந்திரம் என்று மகாத்மா காந்தி சொன்னார். மணிப்பூரில் பழங்குடி குழுக்கள் இடையே நடந்த மோதல்களில் 2 பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு நடுத்தெருவில் பட்ட பகலில் பல கேமராக்கள் மத்தியில் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அவலம் இன்றும் நெஞ்சை பதற வைக்கிறது. கல்கத்தாவில் மருத்துவர் பாலியல் வன்முணர்வு செய்யப்பட்டு கொலை. ஓடும் பேருந்தில் ஒரு நிர்பயா. வெளிவராத பல நிர்பயாக்கள் மரணங்களிலிருந்து என்று கிடைக்கும் விடுதலை? மகாத்மா காந்தி சொன்ன சுதந்திரம் என்று கிடைக்கும் எங்கள் துர்க்கை தாய்க்கு? ஒளியில் மங்கி உலக அதிசயமாம் தாஜ்மஹால், அதனையே புகை மூட்டம் சூழ்ந்திருக்க மாசற்ற காதல் சின்னம் காற்று மாசுபட்டால் ஒளி விளக்கும் அவலம் இங்கேதான். நகர வழியில்லா கார்களோடு மூச்சுவிட சுத்தமான காற்றில்லா இந்திய தேசத்தின் தலைநகரமாக மாறி நிற்கிறது டெல்லி. சுவாசிக்க சுதந்திர காற்று மட்டும் போதாது, மனிதர்களுக்கு சுத்தமான காற்றும் கூட வேண்டும். நிலம், நீர், காற்று, பூமி, ஆகாயம் என பஞ்சபூதத்திற்கும் அடுத்து நம்மை என்ன செய்வார்களோ என்ற பதற்றத்திலிருந்து என்று கிடைக்கும் விடுதலை? வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, இங்குதான் அரங்கேறும் பல கால கொடுமைகள். இன்னமும் இரட்டை சுடுகாட்டில் வேகும் உடல்களுக்கு இங்கு கிடைக்கவில்லை விடுதலை. எதிர்கால மருத்துவரான எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு நீட்டில் இருந்து கிடைக்கவில்லை விடுதலை. கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி போன்று பல மாணவிகளுக்கு படிக்கும் இடத்தில் பாதுகாப்புடன் படிக்க கிடைக்கவில்லை சுதந்திரம். காவேரி நதி நீர் என்றாலே அதற்கு ஒரே பொருள்தான், விவசாயிகளின் காத்திருப்பு. விளையும் பூமி
பூமியின் காத்திருப்பு, பயிர்களின் காத்திருப்பு என்று கிடைக்கும் தமிழகத்திற்கு இந்த நீண்ட காத்திருப்பிலிருந்து விடுதலை. முல்லை பெரியார் அணைக்கு இன்னும் எத்தனை தடுப்பணைகள்? இந்த தடுப்பணைகளிலிருந்து என்று கிடைக்கும் விடுதலை. தஞ்சை, சிவகங்கை மாவட்டத்திலும் நிலம், நீர், காற்று என அனைத்தையும் பலியிட்டு விவசாயத்தை வேருடன் சாய்க்கும் மீத்தேன் எரிவாயு திட்டம். தேனி மலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்புலிகள் பாதை, யானை வழித்தடம் போன்ற பகுதிகளில் வனவிலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நியூட்ரினோ திட்டம். தொடர்ந்து விவசாய நிலங்களை விலை பேசும் NLC. திருநெல்வேலியில் இருட்டுக்கடை அல்வாவிற்காக இரவு பகல் வரிசையில் நிற்கும் அமைதியான மக்கள் தான் நாங்கள். ஆனால் சுற்றுச்சூழலை பாதிக்கும் கூடங்குளம் அணுமின் நிலையம் இடிந்த கரையில் எதற்கு? தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய 12 பேர் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டார்கள். மக்களின் நிலங்களை, இயற்கையின் வளங்களை கொள்ளையடிக்கும், கொன்று குவிக்கும் இந்த சுரண்டல் திட்டங்களிடமிருந்து என்று கிடைக்கும் எங்கள் குடிமக்களுக்கு விடுதலை. பராமரிப்பு இல்லா சாலைகளில் பல விபத்துக்கள். வாங்கப்படும் வரிக்கு வரைமுறை இல்லை. போகும் உயிருக்கு பொறுப்பேற்குமா சுங்கச்சாவடிகள் என்று கிடைக்கும் எங்கள் அன்றாட போராட்டத்திலிருந்து விடுதலை. அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு, அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாழ். ஆனால் ஜாதி மதம் ஜாக்கிரதை. சாதி விட்டு சாதி, மதம் விட்டு மதம் மாற்றி காதல் செய்வீரானால் நீங்கள் உயிரிழக்க நேரிடலாம் என்ற அறிவிப்பு பலகையாக சுற்றி வரும் ஆவணப்படுகொலைகள். சட்டங்கள் இயற்றலாம், சமத்துவம் பிறக்குமா? ஏதும் அறியாமல் அன்பை பாராட்டும் இரு நெஞ்சங்களுக்கு என்று கிடைக்கும் விடுதலை. அனைவருக்கும் அடிப்படை உரிமையாம் கல்வி. ஆனால் மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு ஒத்துக்கொண்டால் மட்டுமே தமிழகத்திற்கு கிடைக்கும் நிதி பங்கீடு. ஆதாரம் இல்லை கீழடிக்கு, மீண்டும் போய் வா என்றது மத்திய அரசு. முதல் மொழியாம், மூத்த மொழியாம், செம்மொழியாம் தமிழிற்கு என்று கிடைக்கும் கொள்கை சுதந்திரம். விடுதலை காற்று வீசட்டும், சுதந்திர காற்றை சுவாசிப்போம் சமமாக.